ஆன் செய்யலாமா? பேக்கிங் சோடா அப்புறம் ஈஸ்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு அரை டம்ளர் தயிர் ஊற்றிக்கிறேன். அதுலேயே அரை டம்ளர் தண்ணி. இப்போ 1/4 டம்ளர் பால் சேர்த்து ஒரு கரண்டி, அதாவது ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். தென் இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும். எண்ணெய் மேலேயே தெரியாத அளவுக்கு எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணால் எண்ணெய் இந்த ஓரம் நிற்கும் பார்த்திங்களா? அப்போது இந்த மிக்ஸிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா இதில் ஒரு 2 டம்ளர் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் மைதாவில் செய்வாங்க. பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலான்னு நம்ம ஒரு கிளாஸ் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மைதாவில் செஞ்சால் அது அன்ஹெல்த்தி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேக் செஞ்சுக்கலாம். நல்லா இது ஒரு சப்பாத்தி மாவு பதம் அதற்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது உங்களுக்கு அது ரொம்ப தண்ணியாக இருந்தது, அளவு ஏதாவது நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா கொஞ்சம் சும்மா ஒரு துளி அந்த மாதிரி தண்ணி போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து இப்படி நல்லா ரோல் பண்ணி இழுத்து அதில் ப்ரெஸ் பண்ணி விடணும். மாவு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ண உடனே இது அட்லீஸ்ட் ஒரு 4 hours அது விடணும். உங்களுக்கு எமர்ஜென்சி இல்லை அர்ஜென்ட் எனக்கு உடனே பண்ணி சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா 2 hours செஞ்சிடலாம். ஆனால் இது ஒரு 6 hours கூட ஊறினா ஒன்றுமே இல்லை. நான் ஏதோ ஒரு 4 hour ஊற வச்சுக்கிறேன். இது மேலே நல்லா ஒரு வெட் கிளாத் நல்லா தண்ணியில் நனைச்சி அது மேலே மூடி வச்சுருங்க. நம்ம ஒரு 4 hours வெயிட் பண்ணிடலாம். இப்போது 4 hours ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து திருப்பியும் நல்லா பார்த்திங்களா எவ்வளோ ஸ்பான்ஸ் மாதிரி இருக்குது. இப்போது இதை எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு தட்டையில் வச்சு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இதிலேருந்து கொஞ்சம் நம்ம பிச்சு இது மாவில் லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணலாம். இதே மாதிரி அந்த மாவு ஃபுல்லாக எனக்கு ஒரு 8 நான் மாதிரி வந்தது இதில். ஸோ இந்த அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 நான் வரும். 6 நான் வந்தது என்னமோ. ஆமாம் 6 நான்ஸ் வரும் இதில். தென் இதில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா உருண்டையும் ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, 1 2 3 4 5 பார்த்திங்களா எனக்கு எவ்வளோ வந்ததுன்னு. ஸோ இப்போ இதை லைட்டாக நம்ம கோதுமை மாவு போட்டு இது நல்லா ஒட்டாத அளவுக்கு, ஏன்னா நீங்கள் நல்லா ஊற வச்சிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் தண்ணி இழுக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலேயும் பண்ணிவிட்டு இதை ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்ட் இல்லை ஒரு நார்மல் ரவுண்ட் ஒரு சின்ன ரவுண்டாக பண்ணிடணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா கரெக்டான ஷேப், ரொம்ப தின்னாக பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்பவும் திக்காக பண்ணக்கூடாது, பிகாஸ் நம்ம தவாவில் போடும் போதே அது நல்லா தின்னாகிற மாதிரி உங்களுக்கு. இப்போது இதை ஒரு சைடு பிடிச்சிட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அதே மாதிரி திருப்பி இழுத்து விடணும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு இழுத்தோடனே அந்த சைடு பிடிச்சிக்கிட்டு இந்த சைடையும் இழுத்துடணும். இப்போ புரியுதா? நான் ஷேப் வந்துடுச்சா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இப்போது இது மேலே நான் கொஞ்சம் கருப்பு எல்லையும் தூவ போகிறேன். இதை நல்லா தூவிட்டு கொஞ்சம் நிறையவே தூவிக்கலாம், பிகாஸ் நாங்கள் கருப்பு எல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தூவிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் போட்டு இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இதெல்லாம் அதில் போய் நல்லா ஸ்டஃப் மாதிரி நல்லா இருக்கும். இல்லைனா நீங்கள் எடுக்கும் போது எல்லாம் கீழே கொட்டிடும். சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணால் இப்போ அதுவே உள்ளே போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது இதை நல்லா திருப்பிட்டு இந்த சைடு லைட்டாக தண்ணி பண்ணிவிட்டு நீங்கள் தவாவில் போட்டிங்கன்னா, நான் க்ரில் பண்ணும் போது தவாவிலேருந்து எடுத்து தனியாக க்ரில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் தண்ணி போட்டுட்டு நீங்கள் கைப்பிடி வச்ச மாதிரி தவா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் பேன் வச்சுக்கிறேன், பிகாஸ் என்கிட்ட கைப்பிடி இருக்க மாதிரி தவா இல்லை. ஸோ பேனில் போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகும்போது மேலேயே பார்த்திங்கன்னா நல்லா உப்ப ஆரம்பிக்கும், தெரியுதா? இந்த மாதிரி எல்லாமே உப்ப ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இது உப்புனோடனே இதை என்ன பண்ணணும், அப்படியே திருப்பி போடணும். திருப்பி போடணுன்னா தவாவில் இல்லை,
அடுப்பில் உங்ககிட்ட நல்லா கைப்பிடி இருக்க மாதிரி தவா இருந்தால் அதில் நீங்கள் அப்படியே கவுத்திங்கன்னா ஸ்டேபிளாக நிற்கும். இப்போ இதை நான் க்ரில் பண்ணுறதுக்காக அப்படியே போட்டேன். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வந்தது. ஸோ இதையும் கொஞ்சம் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா சுவையான நான் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொரியாண்டர் வச்சு கொஞ்சம் பட்டர் தடவி விட்டுக்கிறேன். வாவ், பார்க்கும் போதே சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பட்டர் தடவினோடனே சுவையான நான் ரெடி. இதை நீங்கள் பன்னீர் மசாலா கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த பன்னீர் மசாலா நான் தான் மேக் பண்ணேன். இது என்னுடைய வீடியோ யூடியூப் சேனல் இருக்குது, வேணா போய் பார்த்துக்கோங்க. பாய் காய்ஸ், லவ் யூ.